அதையெல்லாம் உத்தரவாதம் நான் கோபப்படல. இப்படியான அபிவிருத்தியை தமிழ் மக்கள் இல்ல நான் என்னது கோபப்படல. கோபப்படாதீங்க. நீங்க பிரதேச அவதி கொடுத்து கூட்டத்துல இல்ல நீங்க கள்ளமண்ணே அங்க காணியில கூட கள்ளமண்ணே பட தெரியுமா? இப்படியான அபிவிருத்தி வந்தா அந்த கள்ளமண்ணே நான் போகும். அப்பனா கலைக்கிறேன்னா நீங்க ப்ரோ கலைக்கிறதுக்கு எங்களை சண்டை பண்ணுவோம். நீங்க எல்லாம் கலைக்க போறீங்களா நாங்க போறோம். நீங்க முடிவு எடுங்க. உங்கள்ட்ட வந்து தனியா கதைக்கு பேசணும்ன்றதுக்கா நீங்க தீர்மானிக்க. ஐயா நீங்க முதல்ல பிரதேச ஒருங்கிணைப்பு அப்படா பிரதேச ஒருங்கிணைப்பு கூட விடுங்க. கூட விடுங்க அதை செய்யுங்க. அது நீங்க சதி பண்ணி பாருங்க. ரேன வண்ணாடி உங்களுக்கு அரசாங்கம். நீங்க அரசாங்கம் தானே. நீங்க தான் பொது சதிங்க. நிப்பாட்டு. ரேன ஹாய்க்கு. நீங்க காட்டு வராரு. பாக்க தெரியல அந்த கோல்ல பண்ணிட்டாரு. நாங்க இப்ப ஒரு நிமிஷம் பாக்குறோம் தானே உங்களை. அறிவுபூர்வமா பாராளுமன்ற உறுப்பினர் சதிக்கோணம் இல்லைன்றாரு. சும்மா கஞ்சா போய் சொல்றது. சம்பந்தப்பட்ட விடயம் சார்பாக மட்டும்தான் இதுல கலந்துரையாடணும். உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. அவர் கேட்கிறார் ஏற்றுமதி செய்கிறதுக்கு தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு இதை தீர்மானிக்கிறேன். 4 வருஷத்துல $1,000 மில்லியன் கொண்டு வரட்டு எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே அது காய்ச்சி தரும். எங்களுக்கு தமிழர் தான் சரியா. அப்ப நாங்க நினைக்கிறோம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்துல மக்களின் கூட்டத்துல போடுங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதை செய்யலாம். இதுல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது ஒரு ஆள் கயந்திரமார் சொன்னார். சரி எதிர்ப்பு நாங்கள் இங்க வந்து இதுல அனுமதியை கேட்டிருக்கிறோம். ஒதுக்கி கொண்டிருப்போம் வேண்டாம். அங்கே இருந்த எல்லா சிக்காணி எவ்வளவு தனியார் பிடிச்சு வச்சிருக்க ஆராய வேண்டிய தேவை இருக்குது. வடமாகாணத்துலதான் இப்படியே பச்சை காடா வச்சிருக்கிறது. அப்ப நாங்கள் நினைக்கிறோம் இவ்வாறான அவர் சொல்ற 1000 ஏக்கர்ல பயிரிடணும் மாங்கண்டு ஏற்றுமதிக்கு. அப்ப தாங்களால 100 ஏக்கர் செய்கிறோம். 100 ஏக்கர் செய்கிறோம். அதை விட அந்த பிரதேசம் ஃபுல்லாக மாம்பழத்துக்கான ஏற்றுமதியை நாங்கள் உருவாக்குவோம். எனக்கு நான் நினைச்சிருந்தேன் இந்த இடத்துல அவர் வந்திருப்பாரு. உங்களோட பிரதேச சபையில் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையா, பிரதேசத்துக்கு அபிவிருத்தி வேணுமா வேண்டாமா தீர்மானிக்கிறது அது உங்களோட பொறுப்பு சரியா. ஆனால் இந்த திட்டங்கிறது நல்ல திட்டம். அதில் எந்த விவாதமும் இல்லை. இப்போ நம்ம 100கணக்கான 1000கணக்கான ஏக்கர் காணி கொடுத்தானே இருக்கோம். பழையில எல்லாம் நல்லா செய்கிறாங்க தானே. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது நாங்கள் யாரும் சொல்லலையே எங்களோட ஆக்களுக்கு காணி கொடுக்கணும் வைக்கணும்ட்டு. இப்போ கொஞ்சம் இருங்களேன். இப்போ எடுத்துக்கொண்டா இந்த காணி வந்து கொடுக்க போகிற இடம் வந்து ஏற்கனவே அந்த தென்னம்பயிர் செய்யக்கு ஒடுக்கப்பட்ட காணியில் ஒரு பகுதி. அது தென்னதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க காணி ஓகேண்டா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரதேச அபிவிருத்தி கூட்டத்திலே அங்கத்தே பிரதேச மக்கள் இருந்தவ அமைப்புகள் இருந்தவ எல்லாரும் வந்தா நான் ஓகே வரவேறுங்க. அவர் சொல்ற புத்தளத்துல வந்து இளநீ ஃபேக்டரி போடுற அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்களா அங்க. சரி நாங்கள் இப்படியே இருந்து அவர் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணி 4 வருஷத்துல வெளிநாட்டு நிறுவனத்துக்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்வோம். அந்த பிரதேசம் ஃபுல்லாயே மாந்தோட்டமாக்குறேன்ற. அப்ப நாங்கள் ஒன்று சொல்லணும் அதையெல்லாம் உத்தரவாதம். நான் கோபப்படல. இப்படியான அபிவிருத்தியை தமிழ் மக்கள் இல்ல நான் என்னது கோபப்படாதீங்க. நீங்க பிரதேச அபிவிருத்தி கொடுத்து கூட்டத்துல இல்ல நீங்கள் இப்படி கள்ளமண்ணே அங்க காணியில கூட கள்ளமண்ணே பட தெரியுமா? இப்படியான அபிவிருத்தி வந்தா அந்த கள்ளமண்ணே நான் போகும். அதுக்கு முன்பாருங்க இப்படியான அபிவிருத்தியில கொடுக்கும் பட்சத்துல இவ்வாறான பிரச்சனைகள் பெருசா தீரும். அல்லது ஒரு காணியா இருக்கும் இதை வாண்டிட்டு போவாங்க. ஒரு வேலை வாய்ப்பு வருது. ஒன்றைக்கு தானே முதல் காலம் 120 ஏக்கர் அல்ல 20 ஏக்கர் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு உட்பட்டு அது மைதான மதுகள் இருக்கு. இது இந்த மேலதிகமான 100 ஏக்கர் தற்போது இருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன சர்ச்சை ஒன்றங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்ததுன்னா இது இந்த எல்ஆர்சி காணி ஜேஇடிபி அண்ட் ஜனதா எஸ்டேட் டெவலப்மெண்ட் போர்டுக்கு வழங்கப்பட்டது என்றும் பிறகு சிலோ பிளான்டேஷன் சொல்லி அவர்களுக்கு வழங்கப்பட்ட நீங்க முடிவு எடுங்க. கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 4000 பேர் காணி, யாழ்ப்பாணத்தில் 13000 பேர் காணி. குடியிருக்கிறது காணி கொடுக்கறதுல எத்தனை தடவை எழுதினது கேட்டது லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. அப்ப இந்த காணி குடியிருக்கிற காணிங்க நீங்க முதலீட்டாளர் வார வெளிநாட்டில இருந்து வாரத்துக்காக கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு நீங்க வேற இடங்களை தெரிவு செய்யும். குடியிருக்கிற காணியை குடியிருக்கிற மக்களை கொடுக்கணும். காணி இல்லாத கொடுக்கும். உங்கள்கிட்ட வந்து தனியா கதைக்கு பேசணும்ன்றதுக்காக நீங்க தீர்மானிக்க. ஐயா நீங்க முதல்ல பிரதேச ஒருங்கிணைப்பு அப்படா பிரதேச கூட விடுங்க. கூட விடுங்க அதை செய்யுங்க.
நீங்கள் கதைக்கிறதுக்கு மட்டும்தான் அது நீங்க கசிப்பு நிப்பாட்டணும். நீங்க அரசாங்கம் தானே, நீங்க தானே பொது சொன்னீங்க நிப்பாட்டு நீங்க காட்டு பண்ணாரு பார்க்க தெரியல அந்த பொருள் நாங்கள் இப்போ ஒரு பார்க்கறோம் தானே உங்களை இதுல பொறுங்க இதுல வந்து அறிவுபூர்வமா பாராளுமன்ற உறுப்பினர் சபைக்கோணம் என்றால் சும்மா கஞ்சா சம்பந்தப்பட்ட விடயம் சார்பாக மட்டும்தான் இதுல கலந்துரையாடணும். சும்மா தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு திசை திருப்புற மந்த